மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு காட்டில் பல குரங்குகள் கூட்டமாக வசித்து வந்தன. குளிர்காலத்தில் ஒரு நாள் மிகவும் கடுமையான குளிராக இருந்தது. குரங்குகளால் குளிரை தாங்க முடியவில்லை. கொஞ்சம் நெருப்பு கிடைத்தால் சருகுகளை போட்டு தீ மூட்டி குளிர் காயலாம் என்று ஒரு கிளக்குரங்கு கூறிற்று. நெருப்புக்கு எங்கே போவது என்று குரங்குகள் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு மின்மினி பூச்சி பளிச்சென்று மின்னியவாறு பறந்து சென்றது. அதை கண்ட ஒரு குரங்கு, அதோ நெருப்பு போகிறது என்று கூறிற்று. மற்றொரு குரங்கு அந்த மின்மினி பூச்சியை பிடித்து வந்து தரையில் போட்டது. மற்ற குரங்குகள் சுற்றிலும் கிடந்த குப்பை கூளங்களை சேகரித்து வந்து மின்மினி பூச்சி மீது போட்டன. பிறகு குரங்குகள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய போகிறது என எதிர்பார்த்து சூழ்ந்து அமர்ந்து கொண்டன. ஆனால் தீ எரியும் வழியை காணோம். பிறகு குரங்குகள் வாயினால் குப்பையை ஊதி நெருப்பை எரியவிடும் முயற்சியில் ஈடுபட்டன. மரத்தில் அமர்ந்து குரங்குகளின் கோமாளி கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பறவை கலகலவென்று சிரித்தபடி மரத்தை விட்டு இறங்கி கீழே வந்து அமர்ந்தது. பிறகு குரங்குகளை நோக்கி, நண்பர்களே, மின்மினி பூச்சியை நெருப்பு என்று எண்ணிக்கொண்டு தீ மூட்ட வீண் பிரயாசம் எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னதான் வாயால் ஊதினாலும் மின்மினி பூச்சியிடமிருந்து நெருப்பு வரவே வராது. வீண் வேலையை விட்டு விடுங்கள் என்று புத்திமதி கூறிற்று. உனக்கு ஒன்று தெரியாது, வாயை மூடிக்கொண்டு உன் வேலையை பார் என்று கூறிவிட்டு குரங்குகள் மறுபடியும் குப்பையை வாயால் ஊதி தீ உண்டாக்க முயற்சி எடுத்தன. பறவை குரங்குகளின் முட்டாள்தனத்தை எண்ணி பரிதாபப்பட்டு திரும்ப திரும்ப குரங்குகளுக்கு புத்திமதி கூறிக்கொண்டிருந்தது. இதனால் கோபமுற்ற குரங்குகள் பறவை மீது பாய்ந்து அதனை பிடித்து தரையில் மோதி கொன்றுவிட்டன. ஆம், எனக்கு அன்பானவர்களே, முட்டாள்கள் என்றால் புத்தி மழுங்கியவர்கள் மட்டுமல்ல, தாங்கள் செய்வதுதான் சரி என்று வீம்பு பேசுகிறவர்களும் மூடர்கள்தான். ஏனெனில் மூடர்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. எனவே தாங்கள் செய்வது சரி என்ற மனப்பாங்கில்தான் அவர்கள் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முற்பட்டால் நம் ஜீவனும் கேள்விக்குறியாகிவிடும். எனவே சந்தேகமில்லாமல் மகா உயர்ந்த பதவியில் இருக்கின்ற எவரேனும் நம்மை தவறான வழியில் நடத்த முயற்சித்தால் அவர்களிடமிருந்து விலகி ஞானிகளின் தேவனிடத்தில் சேர்வோம். தேவனுக்கேற்ற ஞானத்தோடு வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, தேவ ஞானத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஞானமுள்ள இருதயத்தை தாருங்க. உடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.